இந்த கூலி படத்தோட ஓரியம் என்னன்னா, படத்தோட ஓப்பனிங்லேயே ஆக்டர் சத்யராஜ் இறந்து போயிடுறாரு. சத்யராஜோட ஃப்ரெண்டா இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் ரஜினி வராரு. சத்யராஜோட டெத் வந்து நேச்சுரலான டெத் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ சத்யராஜோட மரணத்துக்கு காரணமானவங்க யாரு, ஏன் சத்யராஜை கொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஜினி களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் மீதி கதையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் உடனே வந்து சேரும். இந்த படத்தோட பிளஸ்னா அது இந்த படத்தோட கேஸ்டிங் தான். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சௌபின் ஷாஹிர், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் சௌபின் ஷாஹிர் வில்லனி கேரக்டர்ல வராரு. ரொம்ப பெர்ஃபெக்டா அந்த கேரக்டருக்கு பக்காவா செட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நாகார்ஜுனா தான் இந்த படத்தோட ஆன்டகானிஸ்ட்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவரோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட மியூசிக் தான். மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மோனிகா சாங் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு.